இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். என்னடா புரட்டாசி மாதத்தில் பிரியாணிலாம் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்கள் அத்தை வீட்டில் வந்து புரட்டாசி மாதம் விரதம்லாம் இருந்தது கிடையாது. இந்த 3rd சாட்டர்டே சொல்லுவாங்களா, அன்றைக்கி மட்டும் பெருமாளுக்கு சாமி கும்பிடுவாங்க. மற்றபடி நான்வெஜ்லாம் சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மா வீட்டில் தான் எல்லா விரதமும் ஃபாலோ பண்ணுறது. அதனால் நானும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கடந்த ஒரு 3 வருஷமாக தான் வந்து என் ஹஸ்பண்டும் என் கூட சேர்ந்து விரதம்லாம் இருந்தார். ஆனால் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா விரும்பி சாப்பிட்றதே இந்த நான்வெஜ் தான். என் பாப்பாவும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி, எனக்காக நீங்கள் ஏன் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் நான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டேன். உப்புலாம் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து டேஸ்ட்டு பார்த்து கொடுத்தாரு. எல்லாம் ஓகேவாக இருக்குது அப்படின்னாரு. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. 1 கிலோவாக சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்களா, சரி அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பீஸ் சிக்கனை மட்டும் ஏர் ஃப்ரையரில் வந்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அது அடுத்த நாள் வச்சு சாப்பிடவும் முடியாது. அதனால் பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு வந்து லன்ச்சு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். மல்டிக்ரெயின் ப்ரெட், அது சூப்பராக இருந்தது.